ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டிஃபனுக்கு எப்போவும் ஒரே மாதிரி சப்பாத்தி பூரின்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது. இது ஒன்று மட்டுமே போதும். வெறும் வீட்டில் இருக்க தக்காளி, வெங்காயம், கோதுமை மாவு இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல அடுப்பில் தேவையான அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதில் சின்ன தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருக்குன்னா 2 தக்காளி போதும். இப்போ இந்த தக்காளியை ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளி வெந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி மேல் தோல் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துடலாம். இது நல்ல சூடாக இருக்கும், அதனால நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறமா அந்த தக்காளியோடைய மேல் தோலை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. தோல் எடுத்துகிட்டு இப்போ இதை கத்தியால் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 2 கப் மாவு வந்து 400 கிராம் மாவு இருக்கும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவோடு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுது. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு மேலே ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அப்படியே நல்லா தடவி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மாவை ஊற வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு மேல் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்ல வெங்காயத்தோடு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தில் உப்பு சேர்த்து கலக்கும்போது வெங்காயத்தில் இருக்க அந்த தண்ணித்தன்மை வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த மாதிரி கலந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா கையில் அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிழிஞ்சு தண்ணி எல்லாத்தையும் எடுத்துருங்க. இல்லைன்னா நீங்கள் எல்லா வெங்காயத்தையும் ஒரு துணியில் போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஈரம் இல்லாமல் வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக துருவி சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்துட்டு இப்போ இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு கண்டிப்பாக சேர்க்கணுன்னு இல்லை, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. சேர்த்து இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கோதுமை மாவை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறினதில் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு கத்தியால் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா சப்பாத்தியுமே ஒரே சைஸில் வந்து கிடைக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுறதுக்கு எந்த அளவுக்கு மாவு எடுப்போமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து மாவு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் ஆரஞ்சு அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க.
இப்போது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக வர கோதுமை மாவு தூவிக்கலாம். இப்போ இதில் நம்ம மாவை வச்சுட்டு இதை திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸ்டஃபிங்க்கு வெங்காயமும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் தொட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. சப்போஸ் உங்களுக்கு தொட்டு சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் தயிரோடு சர்வ் பண்ணலாம். இப்போ மாவை தேய்ச்சதுக்கப்புறம் மாவோட பாதி பகுதியிலிருந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காய ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி மாவு கேப் இல்லாமல் எல்லா பக்கமும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கட் பண்ணியிருக்க அந்த பகுதியிலிருந்து மாவை எடுத்து இந்த மாதிரி அப்படியே சுருட்டி அடுத்த எண்டு வரைக்கும் கொண்டு வாங்க. நான் செய்கிறேன் பாருங்கள். இதே மாதிரியே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மாவை சுருட்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போது நேராக வச்சு இந்த மாதிரி ஒரு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு மாவை திரட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது மாவை மறுபடியும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். அந்த வெங்காய ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இதே மாதிரியே நம்ம மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இது இன்னொரு மெத்தடு. இப்போது நீங்கள் இதை 4ஆக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சதை விட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கோதுமை மாவு தூவிட்டு இதையும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் திரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பராத்தா போட ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்திருந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 6 பராத்தா கிடைக்கும். இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ஒரு மாவை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்து நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கோல்டனாக வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இதே மாதிரி ஒரு பராத்தாவையும் நீங்கள் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இது 2 சாப்பிட்டாலே போதும். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதாங்க. சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு ஆனியன் பராத்தா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆனியன் பராத்தா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.